ஒரு ஃபோட்டோ காமிப்போம். சரி, அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு உங்களுக்கு அவங்க யாருன்னு தெரிஞ்சா நீங்கள் அவங்கள பற்றி ஒரு few words பேசலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. படத்தில் பார்த்துருக்கேன், ஆனால் பேர் தெரியாது. படத்தில் என்ன படத்தில்? ஏதோ ஒரு படம். ஐயோ, எந்த ட்ரெண்டில் போயிட்டாலும் எந்த ரூட்டில் போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன இவங்க தெரியும், காந்திமதி அம்மா. கரெக்டாக சொன்னீங்க. என்ன படம் இவங்க பற்றி? கரகாடகாரம் படம் நடிச்சிருக்காங்க. அது அப்புறம் ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரம்மா. கார்த்தி, இது கார்த்தியோட ஒரு படம் நடிச்சிருக்காங்க. ஓ, இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். வீடியோஸ் பார்த்துருக்கேன். ரொம்ப கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறதை நிறுத்திக்கலாம். நான் நினைச்ச நீங்க சொல்லிட்டீங்க. இவங்கள பற்றி ஏதாச்சும் ஐடியா? வெரி நைஸ் ஆக்ட்ரஸ், ரொம்ப வருஷமாக நடிச்சிட்டு இருக்காங்க. இருங்க, அவங்க தானே? என்ன தெரிகிறது? காந்திமதி மேம் தானே? ஓஹோ, வெரி நைஸ் ஆக்ட்ரஸ். காந்திமதி தானே? ஆமாம், அவங்க தான். இவங்க ஒரு ஆக்ட்ரஸ், அம்மா கேரக்டரில் நடிப்பாங்க. காயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை. இவரை பற்றி ஏதாச்சும் ஐடியா? வாட்டர்மெலன். இவர் நிறைய பேர் மாதிரி நடிச்சு காட்டுவார், ரீல்ஸ்லாம் பண்ணுவார். இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ண வேணாம் இனிமேல். சினிமாவில் பார்த்துக்கிறேன். எனக்கு தெரியாத அடைமழையே நனைய தெரியாத அது பயால் தான் தெரியும், புதால் தெரியாது. அதுதாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் எனக்கு தெரிஞ்ச சொல்லலாம். இவர் யாருன்னு தெரியுங்களா? தெரியாதுப்பா. வடிவுக்கரசி. நீ வடிவு. அதத்தாம சொல்ல வந்த, நீ வடிவுதான். வடிவுக்கரசி தானே அவங்க, இல்லையா? ஆட்டவே மாட்டேங்கிறீங்களே. ஒரு டாக்டர் இவரு. என்ன சொல்றது, நான் சும்மா பார்க்கல, நம்மளோட இதெல்லாம் பேசுறேன். வெக்கங்களா? இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. முதல் மரியாதை, இவங்க ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். சிவாஜி கூட ஃபைட் போடுறது, அந்த ஸ்லாங் பேசுறது செம்மையா இருக்கும். கேட்டுக்க. வடிவுக்கரசிங்களா? பேரு தெரியல, ஆனால் முதல் மரியாதை படம் நிறைய படம் பார்த்துருக்கேன். ஓஹோ, யாருன்னு தெரியுங்களா? தெரியல. பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. இவங்கள தெரியுங்களா? ஆக்ட்ரஸ் தானே. பேரு ஐயோ, பேரு கரெக்டா தெரியலையே. வடிவுக்கரசியா? கரெக்டா பேரு தெரியலையே எனக்கு. இவங்க நடித்த படம் பார்த்துருக்கீங்களா? நிறையா. என்ன படம்? ஏதாச்சும் இது ரஜினி படம். ரஜினி படம், அந்த வண்டியில ஏத்தி கூட்டிட்டு வருவாரு, படைப்பாவா? என்ன டப்பு 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 நடிக்கிறீங்க? இல்ல அது என்ன படம்டி? ரஜினியோட, மீனா ரஜினியோட ஒரு பெரிய டிராமா ஆர்டிஸ்ட் பண்ணியிருப்பாங்களே அந்த படத்துல. ஓ ஷிட், என்ன படம் அது? முத்துவா? ஐ லைக் யூ. இப்போ ஃபேமஸான சார். இப்போனா தெரியல சார். இப்போ எல்லாரும் தான் செலிபிரிட்டின்றாங்க. நான் கூட தான் சொல்கிறேன், ஒரு தடவை மைக்கை பிடிச்சி பேசிட்டா நான் செலிபிரிட்டின்னு இருக்கேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். படத்தில் இவங்க பழைய படத்தில் வந்திருக்காங்க. அந்த இதில் என்னது கவுண்டமணி படத்தோடு வருவாங்கல்ல, அவங்க தானே அவங்க. அப்படியா? அந்த இது காரில் கவுண்டமணி ரஜினி படத்தோட. இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. அவங்க கீழே சொல்லி ரஜினி படத்தோட அந்த இது ஒரு படத்தை வரும். அதானே, பேர் சரியா தெரியல. அது என்ன படம்? படையப்பா முத்தா. வாரிசு பாருங்க, வாரிசு தான் தலை, எப்பயுமே வாரிசு தான். முத்து படத்தை நடிச்சவங்க. பேர் தெரியாது.
ஒரு ஃபோட்டோ காமிப்போம். சரி அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு உங்களுக்கு அவங்க யாருன்னு தெரிஞ்சா நீங்கள் அவங்கள பற்றி ஒரு 2 words few words பேசலாம். டேய் என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. இல்லாட்டி ஐ நோ ஏன்னு சொல்லிடலாம். நீ யூடியூப் ஓகே தெரியல சார். என்ன வேணும் உனக்கு? தெரியாது. தெரியாது தெரியாது தெரியாது. அவங்களா காந்திமதி சின்ன வயசில் அவங்க இல்லையா? அவங்க தானே அவங்களா? அவங்க இல்லையா? அவங்க தானே. சொல்லுங்க. ஏதாச்சும் சொல்லுங்கள் இவங்களுக்கு. ஓகே, எந்திரிச்சு நின்றவா இல்லை உட்காந்து சொல்லவா? ஓகே. காந்திமதி என்பவங்க வந்து ஒரு சினிமா நடிகர். அவங்க வந்து மானாமதுரை சிவகங்கை மாவட்டத்திலேருந்து பிறந்தவங்க. ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவங்க. அவங்க வந்து பாரதி ராஜாவால் அறிமுகப்படுத்தினவங்க. அவங்க வந்து 16 வயதில் படத்தில் வந்து அவங்க வந்து குருவமாங்கிற வந்து ரோலில் வருவாங்க. சூப்பராக பண்ணியிருப்பாங்க. நல்லா அதுக்கு பின்னாடி பாரதி ராஜா நிறைய படத்தில் அவங்கள யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கிறாங்க. ஆனால் நல்ல நடிகை. அவங்க நல்ல பயங்கரமான பேச்சாளர். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அந்த கிராமத்துடைய மொழி அப்படியே கொண்டு வந்து நிறுத்துவாங்க. குருவமா ரோல் வந்து சரியாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாம தேர் இழுத்து தெருவில் விடுறானே. இவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. சினிமா நடிகரா? இல்லைங்க. யார் அவர்? இவர் பேர் திவாகர். அந்த பக்கம் பாதாள கிணறு. இவர் இன்னும் சினிமாவிலையும் பண்ணுறான். அதனால கேட்குறேன். என்னடா சொல்கிறா? வேறு படத்துலலாம் பண்ணலைங்கண்ணா. இப்போ இந்த ஷார்ட் ஃபிலிமு இந்த யூடியூப் இதிலலாம் பண்ணுறாரு. அவரை வந்து கேட்டீங்கன்னா எங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் சினிமாவில் என்னவா இருக்கீங்க? நான் தாண்டா லியோ தாஸ். நான் வந்து நீங்கள் லப்பர் பந்து படம் பார்த்தீங்களா? பார்த்தோம். பார்த்தீங்களா? அந்த ஃபஸ்ட் ஷாட்டே நான் தான் வருவேன். நிஜமாவா? அந்த பஸ்ஸில் அந்த பசங்க 2 பசங்க ஏறுவாங்க. நான் பாட்டு கேட்டுக்கிட்டு வருவேன். ராஜா ராஜா தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயலாக் போயிட்டே இருக்கும். பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது விடுதலை 1, விடுதலை 2 அந்த மாதிரி பில்டப் நிறைய படத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ வர்தான்ற ஒரு படத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நிறைய படத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஒரு 5 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ தான் சின்ன சின்ன ரோல் கிடச்சிருக்கு. இனிமேல் வந்து பெருசாக ஒரு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது. நீ வந்துட்டேன்னு தெரிஞ்சாலே இங்க பாதி பேர் பயத்துல செத்துருவாரு. வேறு எதுவும் கேட்குறீங்களா தலைவரா? காந்திமதியை பற்றி சொன்னால் கரெக்டாக இருக்கா? கரெக்ட். பக்கா. வீடு போ. போய் சோத்த போய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க. வேலை வைக்க பாருங்க.